Hello friends, welcome to Tamil Nadu Jobs YouTube channel. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை நல்லா ரீச் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸையும் நான் சில இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி யார் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏன் ஓல்டு கொஷினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த இயர் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதோட லாஸ்ட் 4 இயர்ஸ் அட் த மேக்ஸிமம் 5 இயர்ஸ் கொஷினை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். அதாவது 2020 நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2015 பழைய டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே, லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே நீங்கள் மேலே பார்க்கணும். அதில் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 30 to 40% ஆஃப் கொஷின்ஸ் இதில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பர் அவங்க செட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து 30 to 40% ஓல்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து தான், அதை பேஸ் பண்ணி, அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணியோ அந்த இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் திருப்பி கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு 30 to 40% ஆஃப் மார்க்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். திவ்ய பிரபந்தத்தின் உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்தத்தின் உரையை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. காண மஞ்சை கலிங்கம் ஈந்தவன் பேகன். காண மஞ்சை கலிங்கம் ஈந்தவன் பேகன். அறத்துப்பாலின் கண்ணமைந்த இயல்கள் பறவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சி மேற்புலவர் கொள் நச்சிக்கினியனார். சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சிமேற்புலவர் கொள் நச்சிக்கினியனார். மனோன்மணியம் நூலின் கண்வரும் துணைக்காது சிவகாமி சரிதம். மனோன்மணியம் நூலின் கண்வரும் துணைக்காதை சிவகாமை சரிதம். பரணி என்ற நாள் மீன் காளியை யமுனை தன் தெய்வமாக பெற்றது என்றும், அந்த நாள் வந்த பெயரே நூலுக்கு பெயராக வந்தது என்று கூறியவர் வ.உ. சாமிநாத ஐயர்.
சரியானதை தேர்ந்தெடு. மடந்தை 14:19. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் இலட்சியம் கொண்ட நூல் முக்கூடற்பள்ளு. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் இலட்சியம் கொண்ட நூல் முக்கூடற்பள்ளு. ஜீவ காருண்ய ஒழுக்கம் நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். ஜீவ காருண்ய ஒழுக்கம் நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு? உ.வே. சாமிநாத ஐயர். நாலடியார் எவ்வகை நூல் தொகுப்பை சார்ந்தது? 11 கீழ்கணக்கு. நாலடியார் எவ்வகை நூல் தொகுப்பை சார்ந்தது? 11 கீழ்கணக்கு. உதய மார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இது? திருவாரூர். உதய மார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இது? திருவாரூர். நான்மடிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். நான்மடிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். தகைசால் என்பதன் பொருள் என்ன? பண்பில் சிறந்த. தகைசால் என்பதன் பொருள் என்ன? பண்பில் சிறந்த. நாடகு ஒன்றோ காடகு ஒன்றோ என்கின்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? ஔவையார். நாடகு ஒன்றோ காடகு ஒன்றோ என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? ஔவையார். அளப்படை எத்தனை வகைப்படும்? 2. அளப்படை எத்தனை வகைப்படும்? 2. மனிதனை தேடுகின்றேன் என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. மனிதனை தேடுகிறேன் என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. தேனரு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தேனரு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கீழ்கண்டவற்றில் தவறாக பொருத்தப்பட்டவை. வானில் பெரிய கோள் சனி. கிருஷ்ண தேவராயர் அவைக்கவிஞர் யார்? அல்லாசானி பெத்தண்ணா. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஹீனர்களின் படையெடுப்பு. குப்த பேரரசை ஏற்படுத்தியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். கிருஷ்ணதேவராயர் அவைக்கவிஞர் யார்? அல்லாசானி பெத்தண்ணா. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஹீனர்களின் படையெடுப்பு. குப்த பேரரசை ஏற்படுத்தியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஹீனர்களின் படையெடுப்பு. குப்த பேரரசை ஏற்படுத்தியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர்.
குப்த பேரரசை ஏற்படுத்தியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். அக்பர் நாமா நூலை எழுதியவர் யார்? அபுல் பாசல். அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய மருத்துவ நூல் எவை? சரகமிசகிதை, சுக்ருதம். சகுந்தலத்தை இயற்றியவர் யார்? காளிதாசர். சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு பொற்கூரை வேய்ந்த அரசன் பராந்தக சோழன். சிவபாரத சேகரன் என்றழைக்கப்பட்ட மன்னன் யார்? ராஜராஜ சோழன். சிவபாரத சேகரன் என்றழைக்கப்பட்ட மன்னர் யார்? ராஜராஜ சோழன். சிவபாரத சேகரன் என்றழைக்கப்பட்ட மன்னர் யார்? ராஜராஜ சோழன். சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார்? குரு நானக். சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார்? குரு நானக். இரண்டாவது பனிப்பட்டப் போர் எப்போது நடைபெற்றது? கிபி 1556 ஆண்டு. உருது மொழியில் சிறந்து விளங்கியவர் யார்? அமீர் குஸ்ரு. மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? நரசிம்ம பல்லவன். மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் நரசிம்ம பல்லவன். மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? நரசிம்ம பல்லவன். சூரிய சித்தாந்தம் என்னும் நூல் எதை பற்றியது? வானசாஸ்திரம். சூரிய சித்தாந்தம் என்னும் நூல் எதை பற்றியது? வான சாஸ்திரம்.
ஐனி அக்பர் நூலை எழுதியவர் யார்? அபுல் ஃபாசல். ஐனி அக்பர் நூலை எழுதியவர் யார்? அபுல் ஃபாசல். அஜந்தா ஓவியங்கள் யார் காலத்தில் வரையப்பட்டன? குப்தர்கள் காலத்தில். அஜந்தா ஓவியங்கள் யார் காலத்தில் வரையப்பட்டன? குப்தர்கள் காலத்தில். இந்திய நெப்போலியன் என்றழைக்கப்பட்ட மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்றழைக்கப்பட்ட மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். அஜந்தா ஓவியங்கள் யார் காலத்தில் வரையப்பட்டன? குப்தர்கள் காலத்தில். இந்திய நெப்போலியன் என்றழைக்கப்பட்ட மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். கலியுக ராமன் என்றழைக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யார்? மாரவர்மன் சுந்தர பாண்டியன். அஜந்தா ஓவியங்கள் யார் காலத்தில் வரையப்பட்டன? குப்தர்கள் காலத்தில். இந்திய நெப்போலியன் என்றழைக்கப்பட்ட மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். கலியுக ராமன் என்றழைக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யார்? மாரவர்மன் சுந்தர பாண்டியன். கஜினி முகமதுவின் அவையிலிருந்த கணித மேதை யார்? அல் பருனி. கஜினி முகமதுவின் அவையிலிருந்த கணித மேதை யார்? அல் பருனி. காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகம் எது? சகுந்தலம். காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகம் எது? சகுந்தலம். காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகம் எது? சகுந்தலம். கிருஷ்ணதேவராயர் இயற்றிய நூல்கள் எவை? உஜபரண்யம், ஜாம்பாதி கல்யாணம். கிருஷ்ணதேவராயர் இயற்றிய நூல்கள் எவை? உஜபரண்யம், ஜாம்பவாதி கல்யாணம். அக்பர் உருவாக்கிய அழகு நகரம் இது? பதோ சிக்ரி. அக்பர் ஏற்படுத்திய மதம் இது? தீன் இலாஜி. அக்பர் ஏற்படுத்திய மதம் இது? தீன் இலாஜி. அக்பர் உருவாக்கிய அழகிய நகரம் இது? பாதோ சிக்ரி. அக்பர் காலத்தில் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட கணித நூல் எது? லீலாவதி. அக்பரின் அவையில் இருந்து புகழ்பெற்ற பாடகர் யார்? தான்சேன். அக்பர் காலத்தில் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட கணித நூல் எது? லீலாவதி. அக்பரின் அவையிலிருந்த புகழ்பெற்ற பாடகர் யார்? தான்சேன்.
அக்பர் காலத்தில் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட கணித நூல் இது. லீலாவதி. அக்பரின் அவையில் இருந்து புகழ்பெற்ற பாடகர் யார்? தான்சீன். அக்பரின் படை அமைப்பு முறையின் பெயர் என்ன? மஷன் சப்தாரி முறை. அக்பரின் படை அமைப்பு முறையின் பெயர் என்ன? மன் சப்தாரி முறை. அக்பரின் படை அமைப்பு முறையின் பெயர் என்ன? மத சகிப்புத்தன்மை. அக்பரின் படை அமைப்பின் முறை பெயர் என்ன? மத சகிப்புத்தன்மை. அக்பருடன் போரிட்ட பெண்ணரசிகள் யாவர்? ராணி துர்காவதி, சாந்தபீவி. அக்பருடன் போரிட்ட பெண்ணரசிகள் யாவர்? ராணி துர்காவதி, சாந்தபீவி. அக்பரின் படை அமைப்பு முறையின் பெயர் என்ன? மத சகிப்பு தன்மை. சின்னசீரா என்ற நூலை எழுதியவர் பனு அஹ்மது மரைக்காயர். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. காண மஞ்சை கலிங்கம் ஈந்தவன் பேகன். காண மஞ்சை கலிங்கம் ஈந்தவன் பேகன். அறத்துப்பாலின் கண்ணமைந்த இயல்கள்: பைரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சி மேற்புலவர் நச்சிக்கினியனார். மனோன்மணியம் நூலின் கண்வரும் துணைக்கதை சிவகாமி சரிதம். பரணி என்ற நாள் மீன் கலியையும் யமுனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்நாள்மினால் வந்த பெயரே நூலுக்கு பெயராக வந்தது என்று கூறியவர் வ.வே. சாமிநாத ஐயர். சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் இலட்சியம் கொண்ட நூல் முக்கூடர் பள்ளு. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் இலட்சியம் கொண்ட நூல் முக்கூடர் பள்ளு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு? சாமி விவேகானந்த ஐயர். நாலடியார் எவ்வகை நூல் தொகுப்பை சார்ந்தது? 11 கீழ்கணக்கு. உதய மார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இது திருவாரூர். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். தகைச்சால் என்பதன் பொருள் என்ன? பண்பில் சிறந்த.
அளப்படை எத்தனை வகைப்படும்? 2. மனிதனை தேடுகின்றேன் என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. கிருஷ்ணதேவராயரின் அவைக்கவிஞர் யார்? அல்லாசானி பெத்தண்ணா. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஹீனர்களின் படையெடுப்பு. குப்த பேரரசை ஏற்படுத்தியவர் முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஹீனர்களின் படையெடுப்பு. குப்த பேரரசை ஏற்படுத்தியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசை ஏற்படுத்தியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். அக்பர் நாமா நூலை எழுதியவர் யார்? அபுல் பாசல். அக்பர் நாமா நூலை எழுதியவர் யார்? அபுல் பாசல். அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய மருத்துவ நூல் எவை? சுஸ்ருதம், சரகசம், சிமிதை. சகுந்தலத்தை இயற்றியவர் யார்? காளிதாசர். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேய்ந்த அரசன் பிராகிருத சோழன். சீக்கிய மதத்தை நிறுவியவர் குரு நானக். சிவபாரத சேகரன் என்றழைக்கப்பட்ட மன்னர் ராஜராஜ சோழன். மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் நரசிம்ம பல்லவன். மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் நரசிம்ம பல்லவன். சூரிய சித்தாந்தம் என்னும் நூல் எதை பற்றியது? வான சாஸ்திரம். இந்திய நெப்போலியன் என்றழைக்கப்பட்ட மன்னர் சமுத்திரகுப்தர். காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகம் சகுந்தலம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அமைத்த 5 அம்ச கொள்கை பஞ்சசீலம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அமைத்த 5 அம்ச கொள்கை பஞ்சசீலம். இந்தியாவில்
இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. ஆப்ஷன் பி 22. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உள்ளனர்? 26. ஆப்ஷன் ஏ 26. உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உள்ளனர்? ஆப்ஷன் ஏ 26. இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவைகள் கொண்டதாகும்? 2 அவைகள். இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவைகள் கொண்டதாகும்? 2 அவைகள். ஒரு தொழில் முனைவோர் என்பவர் யாரைப் போல் இருக்க வேண்டும்? கழுகு. ஒரு தொழில் முனைவோர் என்பவர் யாரைப் போல் உள்ளனர்? ஆப்ஷன் டி கழுகு. ஒரு நியாய விலைக் கடை
எவ்வளவு மக்களுக்கு உதவுகிறது? ஆப்ஷன் ஏ 2000. ஒரு நியாய விலைக்கடை எவ்வளவு மக்களுக்கு உதவுகிறது? ஆப்ஷன் ஏ 2000. நில சீர்திருத்த சட்டத்தை தொடங்கிய அரசு எந்த அரசு? ஆப்ஷன் சி மாநில அரசு. நில சீர்திருத்த சட்டத்தை தொடங்கிய அரசு எது? மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் நிதி அளவு என்ன? 50 கோடி. பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் நிதி அளவு என்ன? 50 கோடி. ஆயிரத்தி 857 ஆண்டு கலகத்துக்கு உடனடி காரணம் வாரிசு இழப்பு கொள்கை. 1857 ஆண்டு கலகத்துக்கு உடனடி காரணம் வாரிசு இழப்பு கொள்கை. ஆப்ஷன் பி. வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு என்ன? ஆப்ஷன் டி சிற்றினம்.
வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு என்ன? ஆப்ஷன் டி சிற்றினம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.